ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம ராசி பலன்களை போட்டுட்ருக்கோம். ஸோ நமது சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நம்மோடு சந்ததாரராக மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 2023 வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் 21ஆம் நாள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் ராசியிலேயே கேதுவுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறாங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரனும், 3ஆம் இடத்துல செவ்வாய், சூரியன், புதன் ஆகிய 3 கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி நண்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான வகையில உங்களுக்கு ஊக்கம் மனதில் இருந்தால் போதும் உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாளாக மாற்றிக்க முடியுங்க. எனவே நீங்கள் செய்ய வேண்டியது மனதில் நேர்மறையான எண்ணங்களுடன் நல்ல ஒரு ஊக்கத்தை வரவழைத்துக் கொண்டு நீங்கள் இந்த தினம் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியங்க. சோர்வு வேண்டாம், எந்த சூழலிலும் நீங்கள் மனம் தளரக்கூடாதுங்க. மனம் தளராமல் இன்றைய தினம் நீங்கள் செயல்பட்டால் வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும். அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த தினம் திடீர்னு சில ப்ரமோஷன் குறித்த நல்ல தகவல் சேரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. காரிய வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும். இந்த தினம் வெற்றிகரமான ஒரு நாளாக நீ மாற்றிக்கொள்ள முடியும். ஸோ நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லற வாழ்க்கையில் நல்ல ஒரு ஒற்றுமை மிகுந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. வியாபாரத்தில் சில தவறி போன வாய்ப்புகள் இன்னைக்கு மீண்டும் உங்களுக்கு கிடைக்கலாங்க. ஏற்கனவே நல்ல வாய்ப்புகள் கிடைச்சு அதை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது குறித்து வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த மாதிரியான வாய்ப்புகள் இப்பொழுது மீண்டும் உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கிறதுனால வியாபாரிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய புதிய திருப்பங்களை உங்க வாழ்க்கையில டேர்னிங் பாயிண்ட் நிறைந்த நாளாக இன்னைக்கு நீங்க மாற்றிக்கொள்ள முடியும். ஸோ திருப்பங்கள் நிறைந்த நாள் இன்று தினம் அது உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு பலத்தை ஏற்படுத்தி தரும். இப்பொழுது உங்க இல்லத்துல சுபகாரியங்கள் நடத்தலாம். திருமணம் அல்லது இதர சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணா போதுமானது. உங்களுக்கான ஒரு நல்ல யோகம் இப்பொழுது கைகூடி வந்திருக்கிறதுனால சுபகாரியங்கள் உங்க இல்லத்துல நடத்துவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க. இன்றைய தினம் பழைய பாக்கிகளை வசூல் என்றதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் அதிகமான வெற்றிகளை பெறுங்கிறதுனால நீங்கள் எவ்வளவு நாள் பெண்டிங் இருந்தாலும் சரி இன்னைக்கு அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணியாவது பழைய பாக்கிகளை வசூல் செய்ய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு சிறப்பாக கைகூடி பண வரவுகள் உங்களுக்கு கை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உற்சாகமான ஒரு நாள், சுறுசுறுப்பாக நாள் முழுக்க இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு வேற லெவலில் ஒத்துழைப்பு தரும். குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இத்தனை நாள் இருந்திருக்கலாங்க. ஆனா மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே அகலக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது குடும்ப வாழ்க்கை மூலமாக உங்களுக்கு இருக்குங்க. ஸோ தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. எந்த விஷயத்திலும் நீங்கள் பாசிட்டிவாக செயல்படுங்க. புதுசாக சில பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா உங்கள் ஆசைப்படி சில புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் இந்த தினம் உங்களுக்கு இருக்குங்க. பண வரவுகளை எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான யோசனைகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய உருவாகும். ஸோ அந்த யோசனைகளை பயன்படுத்தி சிறப்பாக நல்ல நன்மைகளை நீங்கள் பெற முடியுங்க. சகோதர சகோதரிகள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக உறுதுணையாக இருப்பாங்க. ஒரு ஊன்றுகோல் போல உதவி செய்ய உடன்பிறப்புகள் தயாராக இருப்பாங்க. அதை அவங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் நிதானம் கட்டாயமான ஒரு தேவைங்க. தன்னம்பிக்கையோடு அலுவலக பணியில் பணிபுரிங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது. மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்கள் அதன் மூலமாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அமைகிறது. இன்றைய தினம் உங்களது சகோதர சகோதரிகள் ஆதரவு பெறுங்கிறதுனால மறக்காம உங்க சகோதர சகோதரிகளின் ஆதரவை நீங்க வேற லெவலில் யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க. குடும்ப கருத்து வேறுபாடுகள் எல்லாமே அகலும். அற்புதமான ஒரு குடும்ப வாழ்க்கையும் காத்திருக்கிறது. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பை வென்ற மனதிற்கினிய காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியங்க. ஏன்னா உங்க காதலர் சில விஷயங்களை உங்களை இழுத்தடித்து வெறுப்பேற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. உங்க காதலர் என்னதான் வெறுப்பேற்றினாலும் நீங்கள் அமைதியாக பொறுமையாக இருங்க. மனசுல ஒரு தைரியத்தை வரைத்து கொண்டு தன்னம்பிக்கையோட ஊக்கத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அது உங்க காதல் வாழ்க்கையிலும் நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க. இன்றைய தினம் அளவுக்கு அதிகமான சாப்பாடு, அளவுக்கு அதிகமான ட்ரிங்க்ஸ் எல்லாம் நீங்க பண்ணக்கூடாதுங்க. ஸோ உணவு கட்டுப்பாடு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். மாலை நேரத்தில் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது அதிகமான ஆனந்தத்தை உங்களுக்கு தருவதற்கு காத்திருக்குங்க. எனவே மாலை நேரத்தை சிறப்பாக இனிமையாக மாற்றிக்கொள்ள
உங்கள் நண்பர்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களுடைய அசையா சொத்துக்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்தாலும் அசையக்கூடிய சில சொத்துக்கள் நகரக்கூடிய சொத்துக்கள் திருடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் உடைமைகள் உங்களது சொத்துக்கள் மீது கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. வண்டி வாகனங்கள் விலையுயர்ந்த நகைகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு பத்திரமாக பராமரிக்க வேண்டியது அவசியம். எங்கேயாவது வெளியே போறீங்க அப்படின்னா நீங்கள் முடிந்த அளவுக்கு உங்கள் உடைமைகள் மீது தனி கவனம் செலுத்த வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் சேர்ந்து அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸேஷனை தருங்க. குடும்பத்தோடு சேர்ந்து ஏதாவது மகிழ்ச்சியாக சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்கலாம் அல்லது அவுட்டோர் ஏதாவது வெளிப்புற நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறது மூலமாக உங்களுக்கு அதிகமான ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு குடும்பத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இந்த தினம் அந்த மாதிரி இனிமையான மனநிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி தர குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் இந்த தினம் சின்ன சின்ன அவுட்டிங் போகிறது நல்லது. இந்த தினம் உங்களுடைய நல்ல குணம் காரணமாக நீங்கள் செய்யக்கூடிய நல்ல செயல்பாடுகள் காரணமாக எதிரிகளாக இருந்தவர்கள் கூட நட்புடன் பழகக்கூடிய ஒரு எதிரிகள் நண்பர்களாகக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் தேவையில்லாத நேரத்தை இன்னைக்கு வீணடிக்க கூடாது. இன்றைய தினம் நேர மேலாண்மை ரொம்ப ரொம்ப அவசியம். அது இருந்தால் போதும் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான வெற்றிகரமான ஒரு நாளாக மாற்றிக்க நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவாகும். இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணை கூட சின்ன சின்ன தகராறுகள் வரலாங்க. ஏன்னா நீங்கள் ஆசைப்பட்ட சில விஷயங்களை உங்கள் வாழ்க்கை துணை நிராகரித்துருவார். அதனால உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரலாம். அந்த மாதிரி தருணத்தில் கொஞ்சம் உட்காந்து அமைதியாக பொறுமையாக பேசுங்க. தகுந்த தருணங்கள் பேசுவதற்கு எந்த நேரம் உகந்தது அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணி அந்த நேரத்தில் உட்காந்து பேசுறது உங்களுக்கு நல்ல வெற்றிகளை பெற்று தருங்க. கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சின்ன சின்ன சண்டைகளுக்காக நீங்க மனஸ்தாபம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். உட்காந்து பேசுங்க. நல்ல ஒற்றுமையை கண்டிப்பாக உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் லைட் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க. லைட் கிரீன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் 2 2ஆம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது கன்னிராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையில் தம்பதியரிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை அதிகரிக்கீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நிறைவேற்ற முடியல, உங்கள் வாழ்க்கை துணை நிராகரிக்கிறார் அப்படின்னா நீங்கள் கோவப்பட தேவையில்லை. ஒற்றுமை கண்டிப்பாக உண்டாகும். உட்கார்ந்து பேசுங்க. இன்றைய தினம் வியாபாரத்தில் தொலைந்து போன தவறி போன சில வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அதை பயன்படுத்தி கொண்டு வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பிடித்து ஏணி போல அதை ஏறிக்கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு பொறுமை நிதானம் கட்டாயமான ஒரு தேவையாக உங்களுக்கு அமைகிறது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் ஆதரவு வெவ்வேறு வகையில பிறகும். எனவே தம்பி அண்ணன் அல்லது அக்கா தங்கச்சி போன்ற நபர்கள் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட இருந்து தேவையான உதவிகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு ஆதரவை பெறுவீங்க. அற்புதமான ஒரு நாள். நிதானம் தேவை. சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்று தினம் புதிதாக பண வரவுகள் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், எப்படி எந்தெந்த வகையில் பணம் சம்பாதிக்க முடியும் நீங்கள் அதிகமாக யோசனை செய்யக்கூடிய ஒரு நாட்கள் இன்றைய தினம். உங்களுக்கு அதன் மூலமாக சில ஐடியாக்கள் புதிதாக உதயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. மனதில் கண்டிப்பாக தன்னம்பிக்கையுடன் ஊக்கத்துடன் செயல்பட வேண்டியது அவசியம். புதிய புதிய பொருட்கள் வாங்கணுங்கிற ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.